Oh, okay, okay. Yesterday only finished. Yesterday finish, huh? Uh, Okay, okay, okay. பெரிய பாடு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா ஐயோ எனக்கு அப்பாடான்னு இருக்கு. Yesterday I slept sir. I slept and today morning நான் ஏஞ்சிது I Uh, think 11 o'clock அப்பதான் ஏஞ்சேன். oh, So tired and my backbone also hurt already. நான் ஏற்கனவே backbone வந்து ப்ராப்ளம்னால பேசியிருந்தேன். Again I ஆமா, go நீ சொல்லியிருந்தப்பா. actually I go straighten my backbone. அது வந்து நான் பேக்போன் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் போய் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணேன் அத. ஓ, ஓ, ஓ. செஞ்சு ஒரு 1 மந்த் கிட்ட அந்த இது செஞ்சேன். ஓகே ஆ, ஐ வாஸ் ஓகே. அப்புறம் அத்லீட் லompat jauh. அது செஞ்சு குதிச்சு ஆ. my backbone already become like அந்த போன் நவுந்துச்சு again. நீ அந்த மாதிரி ஹெவி எக்ஸசைஸ்லாம் செய்யாத. அதான் ஆக்சுவலி ஐ cannot do that. I cannot do that. ஆனா நான் நான் உழுந்தனால எனக்கு அந்த இது இல்ல. my sleeping posture அந்த நைட் அன்னைக்கு நான் வந்து சரியா தூங்கல. ஆ, அப்பயே லைட்டா வலி இருந்துச்சு. அதோட நான் குதிச்சேனா, இன்னும் இதாயிடுச்சு. அதான் பார்த்து அடுத்த வாட்டி ஆ பாரு அந்த அதான் மாதிரி. ஸோ தென் ஐயா சொன்னாரு, "டுமாரோ வி கோ டூ அப்பாயின்ட்மென்ட்ன்னு." அவன் என்ன ஏச போறான். ஆ, பார்த்துக்கோ பார்த்துக்கோ. அதான். இரு வரேன் கொஞ்ச நேரத்துல. ம். நான் சாப்டர் 4 இன்னும் போஸ்ட் பண்ணல போல. இல்ல இல்ல சார். அதான் இது மட்டும் பரவாயில்ல. மொதல் இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம். நான் பறக்கிறேன் அதுக்குள்ள சாப்டர் 4 போஸ்ட் பண்ண முடியுமா? Alright, let's continue our question. Okay, question number 23. Form an inductive conclusion for each of the following argument. Okay. So, last week நம்ம செஞ்சது எல்லாமே deductive சம்மந்தப்பட்டது. And a small part of inductive. Okay. ஸோ டிடக்டிவ்னா எந்த ஃபார்ம் நம்மளுக்கு தெரியணும், இல்லாட்டியோ கஷ்டம் அது வந்து. ஓகே, டிடக்டிவ்ல ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இருக்குது. அந்த மாதிரி ஃபார்மை ஃபாலோ பண்ணால் தான் அது வேலிட். அப்புறம் அந்த ப்ரெமிசஸ் அண்ட் கன்க்ளூஷன் பார்க்கணும். Kalau premises dengan conclusion semua betul, even one premises is not correct, we will say not sound. Okay, and then we move on to the inductive part. Inductive partல வந்து அது முதல்ல சவுண்டா வீக்கான்னு பார்க்கணும். Kalau sound maksudnya true conclusion, true premises, everything, then true conclusion only we will see. Then we will see all the premises is also correct, then we call cogent. If not correct, one of the premises is not true, then we call not cogent. Once your conclusion is already false, it's weak and automatically not cogent. Okay, there is no such thing as a weak but cogent. No such thing. All right, now this part நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Inductive is you make a general conclusion. You make a general conclusion. Okay, now they are using a specific value to substitute here, and you must create a general formula out of it. For example, if you see here, okay, இந்த 1 16 81 256 இதெல்லாம் ஆன்சர், இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இந்த செட்ல மட்டும் பாருங்க, அது எப்படி மாறுது பாருங்க. 1 2 3 4, ஆனால் எல்லாத்துக்குமே பவர் 4 கரெக்டாக தான் இருக்கு, கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ மாறுறது வந்து வெறும் 1 2 3 4. மாறுற இடம் வந்து என்னன்னு போட்டுக்கணும். அப்புறம் அந்த பவர் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கு, அதனால n பவர் 4 போட்டுக்கணும். இதான் அதோட ஃபார்முலா. கோமா n boleh mengambil value, n can take the value of 1 2 3 4 as we can see from the example, and so on. Put 3 dot. This is how you represent your answer. Okay, yang answer tu tak payah tengok 1 16 81 256. Okay, I show you another one. Okay, for example, let's say I show you D. நான் D காட்டுறேன்னு வச்சுக்கிங்களேன். D பாருங்க, negative 2 7 22 43 அதெல்லாம் ஆன்சர், அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஓகே, kita follow yang ni. இது கான்ஸ்டன்டா இருக்கு,
மைனஸ் கான்ஸ்டனாக இருக்குது, 5 கான்ஸ்டனாக இருக்குது, ஸ்கொயரும் கான்ஸ்டனாக இருக்குது. இதில் மாறுறது வந்து 1 2 3 4 இது மட்டும் தான் மாறுது. அதை மட்டும் என்னன்னு போட்டால் போதுமானது. ஸோ ஜஸ்ட் அப்படியே அப்படியே இறக்குங்க பாருங்கள். 3 கான்ஸ்டனாக இருக்குல்ல, அதனால் 3 மாறுற இடம் வந்து 1 2 3 4, அதனால அது மாறுது. என் எல்லா அந்த எண்ணுக்கு வந்து ஸ்கொயர் இருக்கணும், அப்புறம் மைனஸ் dengan லீமா. ஓகே, ஸோ இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது இப்படி எழுதிட்டு ஒரு கோமா வச்சிடணும். ஓகே, அந்த எண் வந்து இந்த எக்ஸாம்பிள் படி 1 2 3 4 எடுத்துட்டு மிச்ச இட் கேன் பி கண்டினியூ பிகாஸ் இங்கேயும் 3 டாட் போட்டுருக்காங்க பாருங்க. இட்ஸ் ஸோ மூவ் ஆன், கோஸ் ஆன். ஓகே, ரைட். This how you show the inductive conclusion lah. Okay, make an inductive statement like this. ஓகே, இது நம்பரில் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு அவசியம் இல்லை. there is a different way of asking question. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் ABCE இது நாளையும் முடிங்க சீக்கிரம். in similar manner. Okay, Vaishnavi, first one. 4 bracket n minus 1 uh, comma n equals to 1 2 3 4 and so on. 1 2 3 4 5 கூடாது, அவங்க ஸ்டார்ட் வித் 0ல. 0 1 2 3. அப்புறம் இன்னொன்று பிராக்கெட் நீ சொல்ல தேவையில்லை. அதாவது பிராக்கெட்னா என்ன, டாராப் தானே இருக்கும். ஸோ ஜஸ்ட் புட் ஃபார் n. ஃபார் n மைனஸ் 1 காமா n வந்து நீங்கள் பார்க்கணும் அவங்க என்ன வேல்யூ எடுத்திருக்காங்கன்னு. சம்டைம்ஸ் 0லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் 1லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்க எந்த நம்பர்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொறுத்து இருக்கு. 0 1 2 3 and so on. Okay, Safrina. N cube minus 9, Okay, comma good. n 1 2 3 4. And so on. Yeah. Okay, right. அடுத்தது வைஷ்ணவி. 7 plus n square comma n equals to 7 8 11 16 and so on. Sorry 0 1 2 3 4 and so on. Okay, 0 1 2 3. Okay, so on. இது ஆன்சர், இது பார்க்க கூடாது. Okay. Okay. Kalau macam ni, Safrina? 1 over n plus 1 in bracket square, n equals to 1 2 3 4. 1 over n plus 1. Okay, and then square it, the whole thing. Yes. And then n equal to 1 1 2 2 3. Why not you just tell like this? 1 over n square, and then n equal to, you start with 2 2 3 4 5 and so on. Cannot, sir, because must start with 0 or 1. Why is it like that? My teacher said like that. But their question that you can start with like you want to let's say you want to solve a polygon question, right? Polygon kita ada let's say you have a n minus 2 times 180, right? This n must be at least 3 if you want to use this formula. If let's say I include this question in your polygon, you cannot start with 1 or 2 or 0. You have to start with 3. But if you put in this way, it's still not wrong. It is still correct. You can start with 1, 2, 3 and 4. But at the same time, it is not a general rule, I think. You must start with 0 or 1. Because some formula you can start from different n. It depends on the formula and situation.
Both are acceptable. As I told you, I will show you one of the past year question, then you will know what I mean by Okay, this. sir. Because last time வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க எஸ்பிஎம் உலங்கன் கொஸ்டின் வந்து அவங்க வந்து நம்பர்ஸே கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லா டயக்ராம் பார்த்தா அது பாலிகன் வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலை. Later I show you the example of question. Okay, moving on. Next பார்க்கலாம். Next வந்து solve each of the following. The number of sides of a polygon. அவங்க வந்து general formula கொடுத்துருக்காங்க. N equal to 360 over exterior angle. Okay, அவங்களே formula கொடுத்துட்டாங்க. Okay, now the question. Find the number of sides. The number of sides of the polygon தான் n சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அப்போ find the number of sides of the polygon. n எவ்வளோன்னு கேட்குறாங்க. If the exterior angle is 72, state the name of this polygon. Easy what? They already give you the formula ready. So n equal to, you just substitute. Okay, n equal to 360 அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபார்முலால, over exterior angle. Exterior angle 72ன்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. Okay, kalau kita buat yang ni, the n is equal to 5. So state the name of this polygon. It is a pentagon. Kalau 5 sides இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு pentagon. Okay, this is example of deductive question. அதாவது அவங்க ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ எடுத்து இன்சர்ட் பண்ணுறோம், அதாவது 72. திஸ் இஸ் டிடக்டிவ் கொஸ்டின். அடுத்த கேள்வி, if x is a real number, then x square is less than or equal to x cube. Is Nana statement is true? Show you proof. Okay, மொதல் Nana statement நம்ம எழுதி பார்ப்போம். x வந்து is a real numberனா x square is less than or equal to x cubeன்றாங்க. Okay, இப்போ for Vaishnavi, do you think the statement is true? Yeah, sir. சரி, இப்போ dual square எடுத்துப்போம், dual cube எடுத்துப்போம். Yes, memang betul. Dual square வந்து 4, dual cube வந்து 8. 8. memang less, ஆனா equal வரலையே. Okay, I want to hear your opinion first. ஏன்னா அவங்க greater than or equal to சொல்லியிருக்காங்க. சரி, Safrina, what is your idea? Is Nana's statement is true? No. False. False. Okay, actually ஏன் false சொல்றீங்க? ஓகே, மொத்த வேல்யூலாம் வந்து மேமாங் லெஸ் தான் காட்டும், ஆனால் நீங்கள் 1 எடுத்தீங்கன்னா 1 எடுத்து பாருங்க ஈக்குவல் வருதே. ஆமாவா இல்லையா? ஏன்னா இதுவும் 1 இதுவும் 1 தானே வரும் 1 எடுத்தீங்கன்னா. அப்படின்னா அப்படின்னா நானா சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோ. I thought cannot take 1. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுவா x வந்து எனி ரியல் நம்பர், அது வந்து எந்த நம்பரா இருந்தாலும் அது கண்டிப்பா வந்து லெஸ் தெனா இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும். கரெக்ட் தான், மோர் தென் கண்டிப்பா வராது. கரெக்ட் தானே அப்ப நானா சொன்ன ஸ்டேட்மெண்ட்? அது கொஞ்சம் இந்த மாதிரி தான் குழப்புவாங்க. நீங்க பார்க்கணும் எல்லா என்ன சொல்லுவாங்க, எல்லா எக்ஸாம்பிளுக்கும் முடியுமா, ஏதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள் இதை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் எப்பவுமே. அப்படி உங்களால் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியலன்னா that means the statement is true. சரி, அப்ப நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். வேற ஒரு எக்ஸாம்பிள், ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ வந்து எக்ஸ் வந்து ரியல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க, இன்டிஜர் அதாவது ஹோல் நம்பர் சொல்லவே இல்லை. ரியல் நம்பர்னா கேன் பி நெகட்டிவ் as well. ஓகேயா, கேன் பி நெகட்டிவ் as well. அந்த மாதிரி இருக்கும் போது ஓகே,
let's say we try with negative 1 எடுத்துக்கிங்களேன். negative 1 ஸ்கொயரும் negative 1 கியூபும் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கொயர் வந்து கிரேட்டரா இருக்கும். அதாவது negative 1 ஸ்கொயர் 1. negative 1 ஓட கியூப் வந்து negative 1 தான். புரியுதா? அப்ப நம்மனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றதுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. முதல் 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியா நான் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது. ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல வந்து ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க. Kamu dah jumpa satu counter example, you prove no, Nana statement is false. Okay, counter example, counter example. You can use the same example I gave you. Negative 1 square is greater than negative 1 cube. So நீங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. Remember, real number na you can take positive and negative. அதாவது lebih kurang integer னு அர்த்தம். integer வந்து positive negative முடியும். fraction decimal தான் முடியாது. ஓகே, அடுத்த பேஜ் போயிடலாம். Okay, in a charity event, the total donation in RM for orphanage has increased according to the formula CT equal to T plus 12 square, where T is the number of hours. ஓகே, அவங்க வந்து அப்பனா ஜெனரலா வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க வந்து அன்னோன்லாம் போட்டிருக்காங்கன்னா they give you a general statement. That means this is the inductive la. Make a deductive. Deductive na we are going to substitute with a specific value. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. Deductive na specific, inductive na general இருக்கணும். On the total donation after 8 hours. Okay, so the time is 8 hours la. T 8 hours. So மறுபடியும் கொஸ்டின் படிச்சு பாருங்க. In a charity event, total donation RM has increased according to the formula. அப்ப இது வந்து total donationக்கான formula. Okay, dalam C itu T kamu ganti dengan 8 sebab 8 hours மேல என்ன ஆக போகுது? Like our function topic only. Okay, so அந்த T இருக்கிற இடம்லாம் 8 போட்டுக்கீங்க. So 8 plus 12 square. அப்ப அது என்ன வரும்? 20 square. 20 square, so your answer is RM 400. 20 times 20 lah. Okay. அடுத்த கேள்வி, இது லைக் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு. At which hour டைம் என்னன்னு கேட்குறாங்க. The total donation becomes 625. உன்னோட CT வந்து 625 ஆகுறதுக்கு. ஸோ சேம் திங், அதே ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் T என்னன்னு நம்ம கத்தி பண்ண தெரியல. T plus 12 square, jawapan dia kena ada 625. Okay, இதுதான் total donation. So as usual lah, your maths lah, square மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போங்க. dia akan jadi square root 625. Okay, so T plus 12 equal to square root 625 is 25, I think. 25, yeah. Alright, அப்புறம் yes, correct, square root 625. 25 தான். So T equal to 25 minus 12. T equal to 13. So இந்த 625 வந்து 13 hours குள்ளார கிடைச்சிரும். So T equal to 13 13th hour lah. Just put T 13 enough lah. Okay, if you don't understand my explanation,
let me know. I will explain again. If you understand, then you can start copying. Okay, sir. Wait, sir. Copy. Okay. முடிச்சுட்டு done சொல்லுங்க. Done, sir. Done. Okay. Done, sir. Done. Okay. Let's see the next one. Table. The table show the road accident statistic in a country from 2015 to 2018 that form a number of pattern. Form a general formula for the number of road accident. ஓகே, அவங்க எந்த ஒரு இதுவும் நம்ம கிட்ட கொடுக்கல, இதை வச்சு நம்ம செய்யணும். ஓகே, கம் லெட்ஸ் லுக் அட் திஸ். 2015, 16, 17, 18. ஓகே, இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, வைஷ்ணவி 2015லேருந்து 16 எவ்வளோ குறையுதுன்னு கணக்கு பண்ணுங்க. Okay. சஃப்ரினா 2016லேருந்து 17 எவ்வளோ குறையுதுன்னு கணக்கு பண்ணு. இங்க I want to see how much it decreased first. 3,500. 3,500 decrease ஆகுது. ஓகே, வைஷ்ணவி 3,500. ஓ, அப்போ கான்ஸ்டன்டா இருக்கு. I think this one also 3,500. யா, நீங்க பாத்தீங்கன்னா இது 3,500 3,500 குறையுது. So I will suggest you to use your form 2ல நீங்க படிச்சிருப்பீங்க இது. The pattern. பேட்டர்ன் அதுதான். ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணி கொடுக்குறேன். தயவுசெய்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுல வந்து நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்க. I will strongly suggest you follow your form 2 method. For example பாருங்க, form 2ல நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா, இப்போ வந்து let's say முதல்ல வந்து 10 இருக்கு, நான் 3 குறைச்சிட்டு வரேன். 7 minus 3 வந்து 4, அப்புறம் 1 இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஸோ இது நம்ம எப்படி நான் சொல்லி கொடுப்பேன்னா 10, 7, 4, 1 இருக்குல்ல. ஓகே, முதல்ல இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது 10, அதை முதல்ல எழுத சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் பாருங்க இது -3 கிட்ட போகுது. ஸோ -3 போட்டுட்டு ப்ராக்கெட் போட சொல்லுவேன். ஓகே, இப்படி போட்டு இருக்கணும், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் அப்படி தான் சொல்லுவேன். 10 - 3 10 - 3 அப்படி போட்டு சொல்லிடுவேன். ஓகேயா?
அப்போ 10 minus 3 times what you get 10 back. அப்போ 10 minus 0-ஆக இருந்தால் தான் you get 10 வரணும். அதனால இங்கே 0 போட்டுருவேன். அப்போ 10 minus 3 times 0னா 0. அப்போ 10 minus 0 10 வந்துடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 10 minus 3 multiply 1 படி பாருங்களேன். 3 times 1 is 3. 10 minus 3 7 வந்துடும். அதே மாதிரி 3 times 2 6. 10 minus 6 equal to 4. அதே மாதிரி 10 minus 3 அந்த முதல்ல நம்ம டைம்ஸ் 3 பண்ணிப்போம். 3 times 3 9. 10 minus 9 1. எல்லாமே அழகா டேலி ஆயிரும். You can use your form 2 method here. I will strongly recommend that. ஓகே, நீங்கள் வேணா நம்மள பாருங்க, இல்லை செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ நான் அவங்க கொடுத்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிங்க. நீங்கள் தனியாக ஒரு வேல்யூலாம் தேட தேவையில்லை. 477 200 minus 3500 bracket போட்டுக்கிங்க. உங்க ஆன்சர் வந்து 477 200. அதே மாதிரி எத்தனை அவங்க கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்கன்னா 4க்கும் செய்யுங்க. 477 200 477 200 3500 3500 3500. ஓகே, இதில் 0 கொடுங்க, இதில் 1 கொடுங்க, இதில் 2 கொடுங்க, இதில் 3 கொடுங்க. ஓகே, செக் பண்ணி பாருங்க. எல்லா கால்குலேட்டரில் இருக்கோ, நீங்கள் செக் பண்ணி பாருங்க எல்லா ஆன்சரும் டேலி ஆகுதான்ட்டு. ஐ எம் கோயிங் டு செக் அல்ஸ்வேர். டேலி ஆகும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆன்சரை காப்பி பண்ணாங்க, நீங்கள் கால்குலேட்டரில் அடிச்சு பாருங்க. யூ மஸ்ட் ஃபீல் த லேர்னிங் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா கிடைக்குது, எல்லாம் கரெக்டாக. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகேயா வைஷ்ணவி? Yeah, okay, sir. Okay. Sabrina can get. Yes. Okay. Yeah, getting, sir. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வருது. அப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் நார்மலாக இண்டாக்டிவ் செய்வீங்களா? ஜெனரல் ஃபார்முலானா அவங்க என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலி உங்ககிட்ட இன்டெரக்டாக இண்டாக்டிவ் கேட்குறாங்க, இண்டாக்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ எதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடுவோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, 477 200 minus 3500 ப்ராக்கெட்லாம் தேவையில்லை, இது மட்டும் தான் மாறுது. 0 1 2 3. அது வந்து உங்களோட என் கோமா. உங்கள் என் வந்து பாருங்க, நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 1 2 3 0 1 2 3 dot dot dot. Okay, next question. If the number of accident in the country for the next 10 years follow the pattern above, what is the expected number of accident in 2022? Then calculate the difference between number of accident in 2022 and 2018. ஓகே, இதே மாதிரி இன்னும் வந்து 2018 வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. 2022 முதல் 2022னா என் எவ்வளோ வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 2015க்கு நம்ம என் வந்து 0, n equal to 1, இது n equal to 2 போடுவோம், இது n equal to 3. அப்போ 2019 2020 2021 2022 கொஞ்சம் என்ற விதத்தில் தான் இருக்கு, அதனால இப்படியே போயிடலாம். 19 20 21 22. ஸோ இது n equal to 4, n equal to 5, n equal to 6, n equal to 7. கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4
5 6 7 n வந்து 7 வரணும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட தான் ஃபார்முலா இருக்குல்ல, சப்ஸ்டிடியூட். ஓகே, முதல்ல நான் சொல்லிடுறேன் எது என்னதுன்ட்டு, ஏன்னா அவங்க ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்களே. ஸோ பெட்டர் கிவ் அ டைட்டில் ஃபர்ஸ்ட். நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் in 2022. ஓகே, ஸோ நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். 477,200 minus 3,500 n. ஓகே, சப்ஸ்டிடியூட் n equal to 7. 477,200 minus 3,500 ப்ராக்கெட்டில் 7 கந்தி பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். Okay, how much is that, Vaishnavi? Oh, coming, sir. 452,700. Yes, good. 452,700 உங்களுக்கு கிடைக்கணும். Okay, sekarang ditanya second question, then calculate the different number of accident in 2022 and 2018. Difference between number of accidents ஓகே, எப்பவுமே டைட்டில் கொடுங்க. நீங்கள் ஒரு செக்ஷன் முடிச்சிட்டீங்க, இப்போ அடுத்த செக்ஷன் பாரு ப்ரொஃபஷனல் ஸ்கேட். ஓகே, ஸோ நம்மளுக்கு 2022ல் 2018 கண்டிப்பாக ஹையாக இருக்கும், ஏன்னா இது குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல. 466,700 இதுதான் 2018ஓட நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். 2022 வந்து 452,700. Just take them and minus. Okay, Safrina, what do you get? 14,000. எவ்வளோ? 14,000. 14,000. Oh, like ready to answer, ready. Good. 14,000. Okay. Right. அடுத்த கேள்வி போயிடலாம். இன்னொரு ஏதாவது? ஓகே, அடுத்தது எல்லாமே ஃபுல்லாக இது homework type lah. Okay, kita akan tengok apa ni dia punya jawapan. Quick நம்ம bincang பண்ணிடலாம். Okay, determine whether each of the following is a deductive or inductive argument. Okay, so நம்ம இங்கேருந்து வரலாம். One second, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். Okay, we discussed the answer. Okay. Okay. Okay, all integer with unit 2, all integer with unit digit 2 are divisible by 2. 42 is an integer with unit 2. 42 is divisible by 2. Okay. இது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? Determine whether each of the following argument is a deductive or inductive argument. சரி, இது வரும் இண்டக்டிவா டிடக்டிவா சொல்லணும். அது கேன் பி ராங் ஆர் ரைட்லா. ஆக்சுவலி அதான் நான் முழிக்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. ஆக்சுவலி ஆல் இன்டிஜர் வித் யூனிட் 2 ஆர் டிவிசிபிள் பை 2. இப்போ அப்படி பார்த்தா 21 வச்சுப்போம். 21 வந்து யூனிட் டிஜிட் 2 இருக்கு, அதுக்காக இது டிவைட் 2 நம்ம சொல்ல முடியாது. ஐ டோன்ட் நோ whether they make it purposely or they mistakenly put that. They should the statement should sound like this: all integer that end with unit digit 2 is divisible by 2 போட்டா கரெக்ட். அதாவது கடைசி அதோட எந்த நம்பரா இருந்தாலும் கடைசியில் 2 வந்துச்சுன்னா, ஏதாவது நம்பர் 1 0 2 2ன்னு வச்சுக்கிங்களேன், கடைசியில் ஒரு 2 போட்டு இது டிவைட் 2 கேட்டிங்கன்னா எஸ் முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு மாதிரியா இருக்கு. பட் ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் வேல்யூ நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் டெல் இண்டக்டிவ் ஆர் டிடக்டிவ். முதல்ல ஆல் இன்டிஜர் அப்படின்னு ஜெனரலாக ஆரம்பித்து 42 ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்காங்க. கடைசியாக
42 is divisible by 2. உங்க conclusion வந்து ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ல முடியுது, ஜெனரலா முடிக்கல. உங்க conclusion மட்டும் பாருங்க மெயினா. They take a specific value, right? So this is a deductive. Okay, இதுவும் அதே தான். ஆல் ஈவன் நம்பர் 246 an even number, கடைசியா இவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் போட்டு தான் கன்க்ளூஷன் செய்றாங்க. இதுவும் டிடக்டிவ் தான். செக் யூர் ஆன்சர்ஸ். அடுத்து பாருங்க, the area of the circle with the radius r is pi r square. இது ஜெனரலா எல்லா சர்க்கிள்க்கும். ஆனா கன்க்ளூஷன் வந்து the area of circle with radius 7 is 49 pi square cm square, pi cm square. அப்ப அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்க உங்களோட கடைசி ஐயாட்ல. அதனால இது டிடக்டிவ் தான். இது வந்து முதல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ எடுத்துட்டு கடைசியா வந்து ஜெனரலா the sum of two odd number is an even number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இண்டக்டிவ். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி செஞ்சது இண்டக்டிவ். ஓகே, அடுத்தது அதே மாதிரி தான். அவங்க ஸ்பெசிஃபிக்கா வேல்யூ எடுத்துட்டு கடைசியா நம்ம ஜெனரலா எக்ஸ்பிரஸ் பண்றோம் அல்ஜிப்ரிக்ல. அதனால இதுவும் இண்டக்டிவ். ஓகே, the sum of exterior angle of a polygon is 360. Therefore the sum of exterior angle of a nonagon, அவங்க வந்து ஒரு பாலிகன் ஜெனரலா ஆரம்பிச்சுட்டு கடைசியா நோனாகன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்றோங்க. அதனால இது டிடக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. திஸ் ஒன், இது determine the validity of a deductive argument. இதுதான் நம்ம மெயினா உங்கள்கிட்ட பார்க்கணும். And determine whether a valid argument is sound or not. Give your reason. Okay, right. Okay, we start with Safrina. Safrina, the first one. Valid and sound, form 1. Valid and sound, form 1. Okay, check பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 1 வந்து எப்படி இருக்கணும்? ஃபார்ம் 1 வந்து ஓகே இந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. see form 2 like this, form 3. நான் நம்மளோட form 1, form 2, form 3 போயிட்டேன். ஓகே நீங்க ஓகே, ஸோ உங்களோட P1 வந்து நார்மலி எப்படி இருக்கும்னா ஆல் A is B. உங்களோட P2 வந்து கண்டிப்பா வந்து C is Aலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து C is B. இந்த ஃபார்ம்ல இருக்கணும். இல்லாட்டியோ if P then Q, okay, P is true, then Q is true. PQ lah basically. Then if P then Q, அது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் Q மொதல் வரும், அப்புறம் தான் நெகட்டிவ் P வரும். ஓகே, இந்த ஃபார்மில் இருக்கணும். இப்போ வந்து ஆல், இது வந்து ஆல் கான்செப்ட்னா ஃபார்ம் 1ல, அப்போ இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். ஆல் பாலிகன் ஹேவ் ஈக்குவல் சைட் அண்ட் ஈக்குவல் இன்டீரியர். All polygon have equal side and equal interior angle. Yes, all polygon A have equal side and equal interior angle வந்து B. So ABCDE அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஸ் அ பாலிகன். அவங்க ஏலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டிப்பாக ஏலேருந்து ஆரம்பிக்கணும், பார்த்துக்கிங்க உங்கள் ஃபார்ம். அண்ட் தென் ஈக்குவல் சைட் ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள், அது பி. ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால இது வேலிட், கரெக்டான ஆன்சர். பட் இது சவுண்டா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். யூ டோல் மீ இட்ஸ் அ சவுண்ட். ஓகே, செக் பண்ணலாம். ஏபிசிடிஇ இஸ் அ பாலிகன் சொல்லியிருக்காங்க. பட் ஹவ் யூ நோ ABCDE should have an equal side and equal interior angle? Actually, Safrina, is the premise, is all the premise is correct, or you think it's anything wrong?
Not sure, sir. ஆக்சுவலி ஆல் பாலிகன் சொல்லக்கூடாது, ஆல் ரெகுலர் பாலிகன் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? நாட் எவ்ரி திங் இஸ். இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பாலிகன் ஒரு ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிங்க, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிங்க. ஸ்கொயரும் 4 சைட்ஸ் தான், ரெக்டாங்கிளும் 4 சைட்ஸ் தான். ஆனால் ஸ்கொயர் வந்து ரெகுலர் பாலிகன், ஏன்னா சேம் ஈக்குவல் லெங்த், ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள். ஆனால் இது ஈக்குவல் லெங்த் கிடையாது. கேன் யூ சி? Although the interior are the same, but they are not equal length. So not necessary all the polygon must have equal side and equal interior angle. Only regular polygon. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இது valid and not sound. Okay? Valid and not sound. Because give your reason. Normally அப்படிதான் கேட்பாங்க. Give because premise 1 is false. Okay, it should be regular polygon. Baru betul. அது பெத்தோலா இல்லையா நம்ம கடைசியா தான் சொல்லணும். முதல்ல வந்து அந்த ஃபார்ம் படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். எஸ் வைஷ்ணவி, நெக்ஸ்ட் ஃபார்ம், நெக்ஸ்ட் क्वेश्चन. Valid and not sound, sir. Valid and not sound. சரி, செக் பண்ணலாம். Valid not sound சொல்லியிருக்கு. ஓகே, செக் பண்ணலாம். இப்போ all prime number have only two factor. 31 is a prime number, A தான். Only two factor B. Okay, yes, it is following the form. Okay, அதனால இது valid. Okay, why you tell this is not sound? எந்த premise தப்பா இருக்கு? Premise 1, sir. Why? Because all prime numbers have only two factors. The one is first is A, and actually not all prime numbers has two factors, sir. Okay, எந்த prime number have other factor? Wait, example, 6, sir. 6 வந்து 6 Oh, prime that number is not இல்லையே. prime number. Okay, wait. நீ ஏதாவது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து தான் நீ இதை கவுக்கணும். 9, sir. 9 prime number. Not prime number. நீ எந்த prime number வேணாலும் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 எடுத்துக்கோ, 3 எடுத்துக்கோ. prime number முத நம்மளுக்கு அது லிஸ்ட் ஞாபகம் இருக்கணும். 2 3 5 7 9 வராது, 11 13 இப்படி வரும். நீ பாரு, இதோட ஃபேக்டர்ஸ்லாம் பாரு. ஒன்னு அந்த நம்பரா இருக்கணும், இல்லாட்டி ஒன்னா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப எல்லாத்துக்குமே ரெண்டு ஃபேக்டர் மட்டும் தானே இருக்கும். கரெக்ட் தானே? வேற எந்த சிஃபியர்லயும் அது இருக்காது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 31 is a prime number. Yes, 31 is a prime number. அதனால 31க்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கிறது கரெக்ட். ஸோ எல்லா ப்ரைமிஸும் எல்லா இந்த கன்க்ளூஷனும் சேமா இருக்கு, கரெக்டா இருக்கிறதுனால இது வேலிட் அண்ட் சவுண்ட் வரும். வேலிட் அண்ட் சவுண்ட். ஓகே, ஏன்னா ஆல் கிவ் ரீசன்னா ஆல் த premise and conclusion is true. Okay, right, next பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். டிடக்டிவ் மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாரு இது? சஃப்ரீனா. Valid and sound. Valid and sound. ஓகே, வேலிட் அண்ட் மாதிரி பார்க்கலாம். இது வந்து ஃபார்ம் 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி பார்க்கலாம். ஐ திங்க் இது எல்லாமே ஃபார்ம் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஆல் ஃபேக்டர் ஆஃப் 25 இஸ் ஆட் நம்பர். ஓகே, all factor of 25a odd number b. Okay, factor of 25a odd number b. டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க.
ஸோ லாஸ்ட் டைம் செய்யும்போது நான் ஸ்லோவாக செய்வேன், ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ நீங்கள் போன லெசன் படிச்சனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ இது வந்து வேலிட், எஸ். ஓகே, வேலிட்டான அடுக்கியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 ஆர் ஆட் நம்பர் செக் பண்ணிடுவோம். 25 வந்து 1 டைம்ஸ் 25 வரும், இல்லாட்டி 5 டைம்ஸ் 5 வரும். இது ரெண்டும் தான் இருக்குது. எல்லாமே ஆட் நம்பர். 1 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர், 25 ஆட் நம்பர். ஆமாம், கரெக்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க P கொடுத்துருக்காங்க. P இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 25னா P ஷுட் பி ஆட் நம்பர். கரெக்டு தான், கரெக்டு தான். ஓகே, P வந்து அது வந்து சும்மா ஒரு இன்டிஜராக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வேலிட் அண்ட் சவுண்ட்ல. ஓகே, all the premise and conclusion is true. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைஷ்ணவி ட்ரை பண்ணு. Not valid and not sound, sir. Not valid and not sound. சரி, பார்க்கலாம். Not valid, not sound. Okay, all squares A are rectangles. ஆரம்பத்திலே ரெக்டாங்கிள் சொன்னாக்கா இது நாட் வேலிட் தான். அப்புறம் தான் A வராங்க, இது கண்டிப்பா நாட் வேலிட். ஓகே, நாட் வேலிட்னா வந்து நம்ம சொல்லணும், நாட் வேலிட்னா வந்து என்ன சொல்லுவாங்க, does not follow the valid form of the deductive argument form. Okay, the premise and conclusion does not follow the valid deductive argument form. ஓகே, அது கரெக்டு. ஓகே, சவுண்ட் வந்து நம்ம பார்க்கணும். சவுண்ட் வந்து ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள். அது ராங் மாதிரி தான் இருக்கு. ஆல் ஸ்கொயர்ஸ் எப்படி எல்லாமே ரெக்டாங்கிள்ஸாக இருக்க முடியும்? டாடா, premise 1 அங்கே ராங்காக இருக்கு. ஓகே, so ABCD is a rectangle, then ABCD is a square. So it's a wrong conclusion, not sound. Premises and conclusion are false. Okay, good. அடுத்து போயிடலாம். அடுத்தது, determine the validity of the deductive argument, hence state whether a valid argument is sound or not. Okay, right. Safrina, your turn. Valid and sound. Valid and sound. Okay, check பண்ணலாம். If number of P is equal to M, then set of P has 2 power M subset. How you know this statement is true? Yes. Correct structure of argument. Okay, இல்ல அந்த truth value கேக்குறேன். Oh. How you know? This one you already learn in where? At where? In your form 1. Form 1ல நம்ம number of subsetsக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். Number of subsets எப்படி செய்வோம்னா, அந்த செட்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேயா, இப்போ லெட்ஸ் சே வந்து இந்த செட்ல வந்து 0 1 2 5 7 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இதோட பிலாங்கன் சப்செட், நம்பர் ஆஃப் சப்செட் எப்படி வரும்னா 2 போட்டுக்கணும். இதில் எத்தனை மெம்பர் இருக்காங்க கணக்கு பண்ணிக்கிங்க. 1 2 3 4 5, 2 power 5, அப்போ 32 சப்செட்ஸ் இருக்கும் அதுக்கு. இது வந்து ஃபார்ம் 1லேயே படிச்சிட்டோம் ஆக்சுவலி. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தேடுற விஷயம். இந்த 5 வந்து இதான் செட் ஏன்னு வச்சுக்கிங்களேன். பிலாங்கன்
set A. Bilangan member dalam set A. Okay? Yes. இது வந்து ட்ரூவான ஒரு ஃபார்முலா தான். சரி பார்க்கலாம் முதல்ல. இது if then if if P then Q. ஸோ இது P இது Q. இது வந்து ஃபார்ம் 2 ஃபாலோ பண்ணுது. அதனால இது வேலிட். நான் சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து ஃபார்ம் 2 ஃபாலோ பண்ணுது. இங்கே எழுதிக்கலாம் நீங்கள். ஃபார்ம் 2 ஃபாலோ பண்ணுது. And is it sound or not? Let us check. If NP equal to M, அதாவது P என்ற ஒரு செட்ல வந்து டோட்டலா வந்து M இருக்கு. Mனா எப்படி சொல்றது? இப்போ அதுல வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால இதுல M மெம்பர்ஸ் இருந்தாக்கா நம்பர் ஆஃப் சப்செட் வந்து 2M. இப்போ நான் சொன்னல மத வந்து செட் ஏல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் சப்செட் வந்து நம்ம 2 பவர் 5 போடணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப செட் P ல வந்து M பேர் இருக்காங்க. அப்ப செட் P க்கு வந்து 2 பவர் M சப்செட் இருக்கு. கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். If NP equal to M, then set P has 2M subset. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. Okay, sound. All premises and conclusion are true. Okay, good. Number 2, Vaishnavi. Valid and sound, sir. Valid and sound. சரி பார்க்கலாம். இப்போ இதான் P, இதான் Q. x square plus 2, ஓகே இதான் P, இதான் Q. ஸோ கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. வேலிட். அதாவது ஃபார்ம் 1ல இருக்கு. ஃபார்ம் 2ல இருக்கு. சவுண்ட் இல்லையான்னு செக் பண்ணிடலாம். If x square plus 2 equal to 51, x equal to 7. Let's check பண்ணி வைப்போம். x square plus 2 equal to 51. x square equal to 51 minus 2 na 49. x equal to square root 49. ஞாபகம் வச்சுக்கீங்க, square root na you can have positive 7 or negative 7, right? So x equal to 7 சொல்றது வந்து not necessarily true. கரெக்டா இல்லையா? x equal to 7 சொல்றது not necessarily true. உன்னோட premise 1 இந்த இடத்துல wrong இருக்கு. Conclusion wrong therefore. Okay? So this is not sound, Vaishnavi. Because you forget x வந்து negative 7 positive or negative. Right. So not sound because premise 1 and conclusion are false. Okay, next one. Safrina? Not valid. Not valid. But sound. But sound. Okay, check பண்ணலாம். Is a multiple of 3. X is a multiple of 3 is P. 3 is a factor of Q. Factor of X is Q. Factor of 18 மத சொல்லிட்டாங்க. Not valid. ஏன்னா P தான் மத வரணும். Does not follow the valid deductive arguments form. Okay, so sound இல்லையான்னு பார்க்கலாம். If x is a multiple of 3, then 3 is a factor of x. x ன்னு கொடுத்துருக்காங்க. 3 is a factor of 18 சொல்லியிருக்காங்க. 3 is a factor of 18. 18 is a multiple of 3. 18 is a multiple of 3 and 3 is a factor of 18. Wrong. Okay. இருங்க, இது வந்து நம்ம எப்படி வந்து இதை கவுண்டர் பண்ணலாமா பார்ப்போம். எந்த இடத்துல வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லணும்னு தெரியணும். ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சுசுனான் மாற்றினாலே அது ஆட்டோமேட்டிக்லி வந்து தப்பான ஒரு விஷயத்தா போகும்.
சரி 3 is a factor of 18. If x is a x is a multiple of 3, then 3 is a factor of x. If okay, மொத premise 1 premise 1 தப்பு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா செக் பண்ணணும். ஓகே வெயிட் பண்ணுங்க. If x is a multiple of 3, let's say 18 is a multiple of 3. 3 is a factor of 18. 3 is a factor of 18. கரெக்டாக தான் இருக்கு. 3 is a factor of 18. 18 is a multiple of 3. I think it's sound. Why not? கரெக்டு தான் அவங்க சொல்றது. 3 is a factor of 18 கரெக்ட் தான். 18 is a multiple of 3 கரெக்ட் தான். ஃபேக்டரும் மல்டிபிளும் போட்டு குழப்பிக்க கூடாது. மல்டிபிள்னா சீஃபேன்னு அர்த்தம். ஃபேக்டர் வந்து அதோட இது யார் யாரெல்லாம் டாரா பண்ணால் அது கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 18 வச்சு பார்ப்போம். 18 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டு தான். மல்டிபிள் ஆஃப் 3ல வந்து 3 6 9 அப்புறம் 18 வருமே. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. தென் 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 18. அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா 18 வந்து 3 times 6ல இருக்குது. அப்போ 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 13. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ சவுண்ட். இட் ஜஸ்ட் தட் நாட் வேலிட். ஓகே, நாட் வேலிட்னா உடனே நாட் சவுண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. சம்டைம் இட் கேன் பி சவுண்ட். ஓகே, ஏன்னா வந்து ஆல் premises and என்ன சொல்லுவாங்க conclusion are true. Okay, number 4, Vaishnavi. Valid and sound, sir. Valid and sound. Okay. If h equal to 9, then square root h equal to square root h equal to q lah. Okay, so இது not இது வந்து not q சொல்லியிருக்காங்க, இது not p. ஓகே, எஸ், அதோட ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, அதோட ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் ஹேஷில் வந்து அவங்க நாட் எடுத்ததுனால அதில் -3 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. எது வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. இது மீமாங் வராது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால அது ஜஸ்ட் இதில் நம்ம -3 நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எது வரும்னு நம்ம யோசிக்கக்கூடாது, எது வராதுன்னு யோசிக்கணும். அதனால திஸ் இஸ் ட்ரூ. எஸ், இது வந்து வேலிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நான் பார்க்குறேன் மறுபடியும். h ஈக்குவல் டு இது கரெக்டாக வேலிட்டாக இருக்குது, வேலிட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் ரூட் h is not equal to 3, so square root h cannot be equal to h not equal to 9. Yeah, it is sound. It is sound, doesn't matter. ஏன்னா இது நம்ம வந்து நெகட்டிவாக தான் பார்க்குறோம். ஸோ அதில் எது வராது தான் நம்ம யோசிக்கணும். இது வரும், இது வராது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ், வராது வரைக்கும் அது கரெக்டு தான், கரெக்டான கன்க்ளூஷன். ஓகே, நோ நீட் டு சி. ஸ்கொயர் ரூட் ஹெச் வந்து கேன் பி -3 ஆல்சோ. -3 முடியும் தான். ஆனால் கொஸ்டின் வந்து அவங்க எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த வராதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நிகேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சாலே போதுமானது. ஓகே, அதான் அதோட லாஜிக். அதனால இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, இட் இஸ் வேலிட் அண்ட் சவுண்ட். ஏன்னா ஆல் premise and conclusion are true. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நம்பர் 5, premise 1. ஓகே, சாரி, யாரோடது? சஃப்ரினா? Valid and sound. Valid and sound. ஓகே, செக் பண்ணலாம். If p and q are odd number, then product of p and q are odd number. Say pq. 5 and 7 are odd number. 5 and 7 are odd number. ஓகே, இது p ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஃபார்ம் 3 ஃபாலோ பண்ணுது, மறந்துட்டேன் சொல்ல. இது ஃபார்ம் 3.
ஓகே, இது வந்து பி மத வருது. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 5 and 7 is odd number is q. ஓகே ரைட். இது வந்து அழகா ஃபார்ம் 2 வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, சவுண்டா இல்லையான்னு பார்க்கணும், இருங்க. பாட்டு போயிட்டேன். P and Q are odd number. Product of P and Q must be odd number as well. 5 and 7 odd number, correct. 5 times 7 is 35, correct. Any odd number, anything, ரெண்டு odd number will form a even number. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிடலாம். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். 3 times 5 எடுத்துக்கிங்க, 6 times 7 6 6 வந்து இது இல்லை, ஆட் நம்பர் இல்லை. 7 times 9 எடுத்துக்கிங்க, எந்த ரெண்டு ஆட் நம்பர் டாரா பண்ணாலும் ஆட் நம்பர் தான் வரும். அதனால இது சவுண்ட். ஆல் premises and conclusion are true. Okay, next question. Valid and sound, sir. Valid and sound. Okay, you see, y is an odd number, 4y is an even number. ஆமா, you darab dengan nombor ni apa even number, definitely you get even number. y வந்து odd number இருந்தா அதை 4 times பண்ணா கண்டிப்பா even number தான் வரும். இது கரெக்டானது தான். ஓகே, p q 4y is not even number, not q. y is not odd number, not p. ஓகே, முதல்ல not q வரணும், அப்புறம் தான் not p வரணும். yes, this is a valid form 3. sound or not sound, yeah, இந்த மாதிரி ஃபார்முலா இருந்தாலே அது சவுண்ட் தான். பட் ஆக்சுவலி பார்க்கலாம், 4y is not an even number சொல்றது. ஓகே, then y is not an odd number. கரெக்ட் தான், இது எல்லாமே கரெக்ட் தான். அது நாட் ஈவன் நம்பர்னா கண்டிப்பா அது y வந்து நாட் ஆட் நம்பரா தான் இருக்கணும். சவுண்ட். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம சொந்தமா வேலிட்டா ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த விஷயத்துலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் x is a perfect square, then square root x is an integer. What is your conclusion if 2 to 5 is a perfect square? ஓகே சரி, அப்போ இது நம்ம premise 1 premise 2 சொல்லிட்டு அதை வேலிட்டான ஒரு டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம மாற்றணும். சரி, முதல்ல premise 1ல நம்ம இது அழகா மாற்றணும். இதை பாருங்க, premise 1ல வந்து நீங்கள் என்ன எழுதணும், இஃப் தென் கான்செப்ட் வச்சுக்கிங்க. ஓகே, இஃப் x is a perfect square, then square root x is an integer. ஸோ இது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, p duod here. What is your conclusion if 2 to 5 is a perfect square? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 to 5 is a perfect square வந்து p2. அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கிங்க. 2 to 5 is a perfect square. அப்போ நீங்கள் நார்மலாக உங்களோட கன்க்ளூஷன் நீங்கள் பார்த்துக்கிங்க. எக்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், தென் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் இஸ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம வேலிட்டான ஆர்கியூமெண்ட்டாக தான் உருவாக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டசன்ட் மேட்டர், அவங்க வேலிட்டாக தானே கேட்குறாங்க. அப்போ பி கியூ இருந்துச்சுன்னா, ரெண்டாவது செக்ஷனில் பி இருந்துச்சுன்னா, மூணாவது செக்ஷனில் கியூ தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். கியூ வந்து அப்போ நம்ம சொல்லும் போது இதை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2 to 5 எடுத்துக்கிங்க. ஏன்னா அவங்க எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 to 5 தான் premise 2ல போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுதும் போது ஸ்கொயர் ரூட் 2 to 5 இஸ் an இன்டிஜர்னு எழுதுகிற வேலை தான். ஸோ தட்ஸ் ஹவ் யூ டூ திஸ். ஓகே, இதில் நான் பாய்ச்ச ஃபார்ம் வந்து ஃபார்ம் 2. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு டக்குன்னு போயிடுறேன். ஆல் trapezium have 2 parallel side. இது வந்து ஃபார்ம் 1ல ஆல் பாய்ச்சாலி ஃபார்ம் 1. ஃபார்ம் 1 என்ன அர்த்தம், ஆல் A is B, C is A, C is B, இந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, ஸோ premise 1, all trapezium have 2 parallel side. So premise 2, what is your conclusion if PQRS is a trapezium? Trapezium தான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க A.
PQRS is a trapezium. Therefore, your conclusion is are they PQRS have two parallel sides. Okay, C is B. இதில் நான் பாய்ச்ச ஃபார்ம் வந்து ஃபார்ம் 1. அடுத்தது, if P intersect dengan Q prime, then என்ன போட்டிருக்காங்க, then P and Q is a empty set. இதெல்லாம் படிக்க தெரியணும். செட் அடுத்த டாபிக் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, வாட் இஸ் யர் கன்க்ளூஷன்? இது வந்து நாட் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பாய்க்க வேண்டிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் 3. ஃபார்ம் 3னா எப்படி வரணும்? அவங்க மொதல் ஸ்டேட்மெண்ட் வந்து PQ நாட் Q நாட் P இப்படி வரணும். இந்த ஃபார்மில் வரணும். ஸோ P1 டியர், if P intersect Q prime, நான் பாருங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்லாம் அடுத்த சாப்டருக்கு ரொம்ப முக்கியம். P intersect Q is equal to empty set. We call this one empty set. Apa P2 dia cakap P and Q is not equal to empty set. Therefore, your conclusion not Q na not P lah. அதனால நம்ம இது சொல்லும் போது சாரி, அதான் என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். P intersect Q prime equal to P மறந்துட்டேன். அப்போ நம்ம கன்க்ளூஷன் செய்யும்போது P intersect Q prime not equal to P. ஓகே, அடுத்தது ஆல் பாய்ச்சிருக்காங்க. ஸோ ஆல்னா ஃபார்ம் 1ல இந்த ஃபார்மில் தான் வரணும். ஃபார்ம் 1, all negative integers are less than 0. So P1, all negative integers are less than 0. What is your conclusion if negative 8 is a negative integer? P2 C is A சொல்லியிருக்காங்க. Negative 8 is a negative integer. So conclusion there, negative 8 is less than 0. Okay, so இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கணும். Okay, let's determine whether the strength of the inductive argument below is strong or weak. Hence, determine whether the strong argument is cogent or not. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் முதல்ல. இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட் வந்து டிடக்டிவ் மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். யூ சி வெதர் த கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இஃப் கன்க்ளூஷன் கரெக்ட், இஃப் யூ சி கரெக்ட், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்ட்ராங். வீக்னா ஆட்டோமேட்டிக்லி த கன்க்ளூஷன் இஸ் நாட் கரெக்ட். அப்புறம் ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் இஸ் அ கோகனா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னா, all P must be true. Okay, so in that way, Vaishnavi now. First question. Strong and cogent, sir. Strong and cogent. Okay, check பண்ணலாம். Okay, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, set P is an empty set, set Q is an empty set. அதனால ரெண்டு செட் வந்து எம்டி செட்னால வந்து எல்லா செட்டும் வந்து எம்டி செட் நீ எப்படி சொல்ல முடியும்? That is no, this is not a strong argument. This is a weak argument. இந்த premise கரெக்டா இருக்கலாம். இந்த ரெண்டு premise வச்சு மட்டும் நம்ம எல்லா செட்டும் எம்டி செட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? Cannot, right? Your conclusion is false. So therefore this is a weak argument. Weak la, weak. வீக்னாலே ஆட்டோமேட்டிக்லி நாட் கோகன் தான், நீங்க தெரிஞ்சுக்கிங்க. வீக்னாலே நாட் கோகன். ஓகே, நெக்ஸ்ட் Sabrina. Weak and not cogent. Why you tell weak? All squares are rectangles is wrong.
All squares are rectangles are wrong. Square PQRS is a rectangle. Square KLM is a rectangle. All squares are rectangle. No. Wick and Kogan. Not Kogan, sorry. Okay. Next. Vaishnavi? Sir, Strong and Kogan, sir. Strong and Kogan. சரி. Strong and Kogan சொல்லியிருக்க செக் பண்ணலாம். 6 is a multiple of 3. 28 is multiple of 3. Wrong இருக்கு ஒரு premise. 36 is multiple of 3. 51 is multiple of 3. Correct. All the multiple of 3 are divisible by 3. Correct. Conclusion கரெக்டா இருக்குறதுனால அது strong. But ஒரு premise தப்பா இருக்குல்ல, அப்ப எப்படி அது கோகனா இருக்கும்? Not Kogan. Okay. So I will tell this is a strong but not Kogan because premise 2 is false. Okay. Next. Safrina? Strong and Kogan. Strong and Kogan. சரி, check பண்ணலாம். 2 is a prime number that has only 2 factors. 3 is a prime number that has only 2 factors. 17 is a prime number that has only 2 factors. All prime number have only 2 factors. மாதிரி நம்ம இது பார்த்தோம். Yes, this is strong. And Kogan, ஏன்னா எல்லா premises-உம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. Okay, question 6. Form a strong inductive argument. Okay, form a strong inductive argument கேட்குறாங்க based on the given situation. Okay, நம்ம பார்க்கலாம். ஆர்கியூமெண்ட் இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். பேட்டர்ன்ஸ் ஒரு அளவு செஞ்சிடலாம், இது செஞ்சிடலாம். பட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும்னு பாருங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரெண்டு ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி வச்சுக்கிங்க. ஸ்கொயர்ஸ் ஹேவ் ஈக்குவல் சைட் அண்ட் ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, ரெகுலர் பென்டகன் ஹேஸ் ஈக்குவல் சைட் அண்ட் ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள். பாருங்க, இதில் வந்து ஹேஸ் ஈக்குவல் சைட் and equal interior angle, has equal side and have equal interior angle. இது ரெண்டும் சேமா இருக்கு. எது மாறுது? இந்த இடத்துல ஸ்கொயர் மாறுது, இந்த இடத்துல ரெகுலர் பென்டகன் மாறுது. அப்ப ஸ்கொயர் ரெகுலர் பென்டகன்லாம் என்னது? ஒரு விதமான ரெகுலர் பாலிகன். அப்ப நம்ம கன்க்ளூஷன் எப்படி செய்யணும்னா ரெகுலர் பாலிகன்ல இருந்து செய்யணும். ரெகுலர் பாலிகன் இது மட்டும் தான் மாறுது. அதில் நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ரெகுலர் பென்டகன் போட்டுக்கலாம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றதெல்லாம் ஈக்குவலாக இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துடுங்க. ரெகுலர் பாலிகன்ஸ் ஹேவ் ஈக்குவல் சைட்ஸ். எழுத்து வடிவத்துலேயும் இருக்கும், நம்பர் மட்டும் கேட்க மாட்டோம். ஹேஸ் ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் பார்க்கலாம். இதில் வந்து 3 அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 2 3 4 இந்த இடம் தான் மாறுது, இந்த இடமும் 1 2 3 4 இந்த இடம் தான் மாறுது. மாறுற இடத்த மட்டும் அழகாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியது. அப்போ அதோட ஃபார்முலா எப்படி வரும்? 3 + 1 2 3 4 மாறுதுல n, darab dengan 1 2 3 4 n. Okay, your n can take the value 1 2 3 4 ... Okay, சரி, இப்போ பாருங்க, செட் கோசம் வந்து பாருங்க, இது எம்டி செட். எம்டி செட் இஸ் அ சப்செட் ஃபார் எனி செட். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுவும் தியோரி தான். எம்டி செட் இருக்குல்ல, எம்டி செட் வந்து எல்லா செட்டோட சப்செட் தான்.
empty set is equal is a subset அப்படின்னா is subsetனா இப்படி is subset for any set all set அப்ப இதான் இது வந்து தியோரியில நம்ம form 1ல படிச்சது empty set is a subset for this empty set for subset this empty set is a subset for this set எந்த செட்டா இருந்தாலும் சரிதான் empty set வந்து one of the subset வரணும் அதனால நீங்க வந்து ஜெனரலா என்ன சொல்லலாம் empty set is a subset of any set or all set empty set is a subset of any set okay அடுத்து பாருங்க 3 times 5 equal to 15 is a odd number 5 times 7 is a 35 is also odd number அப்போ odd number multiply odd number you must get odd number அதான் அதோட general conclusion so conclusion dia the product na hasil darab lah okay the product of two odd numbers is odd number 3ம் 5ம் odd number அது darab பண்ணாலும் நமக்கு கிடைக்க போற ஆன்சரும் odd number okay right கடைசியா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு இது முடிச்சிட்டாக்கா முடிஞ்சிருச்சுல லெசன் ஓகே செக் பண்ணலாம் இது ஓகே இப்போ வந்து நீங்க solve the following problem involving logical reasoning ஓகே சஃப்ரினா என்ன வரும் x more than -8 இது வந்து நீங்க just follow you punya deductive form sajalah அவங்க வந்து இது p இது q அப்ப இங்க p கொடுத்தா இங்க நம்ம q தான கொடுக்கணும் conclusion so x greater than -8 is correct answer okay Vaishnavi number 2 So I didn't do question 7, sir. okay you can try now Okay. Complete premise. முதல்ல இது எந்த ஃபார்ம்ல இருக்கு First form. yes first formனா எப்படி வரும் முதல்ல A. all a is b All A is B. அப்புறம் c is a C is A. c Then is b C is B. அப்ப இந்த c வந்து is a specific example புரியுதா அப்ப நீ எழுதும் போது இந்த இடத்துல 30 வரக்கூடாது விளங்குதா all தான் பாய்க்கணும் so okay all இதானே a இதானே b சொல்லு all multiple of C or multiple of 6 yes is multiple of 3 அவ்வளவுதான் என்ன கஷ்டம் all multiple of 6 is multiple of 3 okay next number 3 okay given a sequence number 10 18 26 34 make a conclusion of n term of this sequence yes Safrina இந்த question எனக்கு தெரியல okay இது நான் இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன் எஸ் இட்ஸ் ஓகே ஏன்னா இது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ பாருங்க 10 18 26 34 எல்லாமே 8 தானே ப்ளஸ் பண்ணுது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் முதல்ல நான் என்ன சொன்னேன் யூ ஸ்டார்ட் வித் யோர் ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 10 10 10 போட்டுக்கிங்க எல்லாமே எப்படி ப்ளஸ் ஆகுது ப்ளஸ் 8 ரைட் 8 8 8 8 அண்ட் தென் ப்ளஸ் 8னா ப்ளஸ் 8 போடுங்க மைனஸ்னா மைனஸ் போடுங்க மைனஸோட எக்ஸாம்பிள் நான் அதிலே காட்டிட்டேன் bracket 0 1 2 3 போட்டு பாருங்க எல்லாமே கரெக்டா வரும் 10 18 தானே 8 plus 1 னா 8 சாரி 8 times 1 னா 8 10 plus பண்ணா 18 8 times 2 னா 16 plus 10 பண்ணா 26 8 times 3 னா 24 plus 10 பண்ணா 34 கரெக்டா வருதா அப்ப இதோட ஃபார்முலா எப்படி வருது 10 plus 8n உன்னோட n வந்து 0 1 2 3 n டாட் 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 நானும் இங்க டாட் 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 போட்டுக்கணும் ஓகே
நெக்ஸ்ட் மேக் அ கன்க்ளூஷன் பை டிடக்ஷன். டிடக்ஷன்னா ஜஸ்ட் கந்தி பண்ற வேலை தான். எவ்வளவு வரும் வைஷ்ணவி? இப்போ அவங்க ஜெனரலா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 360 over n. எக்ஸகன் போட்டாக்கா என்ன அதோட ஆன்சர் வரும்? கீழே 6 போடணும் சார். ஆமா, ரைட். ஸோ எக்ஸகன்னா வந்து 6 sides. n வந்து ஈக்குவல் டு 6 ரைட்டா இல்லையா? ஸோ யூ கந்தி 360 over 6. ஸோ ஜப்பான் 60 degree. 60 degree. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் உள்ளாங்காஜி படிப்பீங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கோ இன்கேஸ் உங்களுக்கு ரீகால் பண்ணுறது பர்பஸ்க்கு நீங்கள் அப்போ உள்ளாங்காட்சி பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் இன்னைக்குள்ள லெசன், அதாவது சாப்டர் 3 லெசனை நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே யா. For number 2, ஆன்சர் வந்து இங்க கொடுத்த ஆன்சர் வந்து all multiple of 6 is multiple of 3. ஆனா வந்து if x is multiple of 6 then x is multiple of 3 போட்டோம்னா கரெக்டா ராங்? ராங். ஏன்னா உன்னோட ஃபார்ம் தப்பா இருக்க. ஓகே ஓகே, ஃபார்ம் தப்பா இருக்க. ஓகே, அதனால தான் அது ராங். ஓகே, எனக்கு பார்க்குறேன் நான். ஆனா நீ if பாய்ச்சேனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த வேல்யூவும் எடுக்க மாட்டாங்க. நீ பாரு ஃபார்ம் 1 பாரு, இது क्वेश्चन 1 பாரு. இவங்க xல தானே மெயின்டைன் பண்றாங்க. do they specify the x? அது அப்படியே தானே இருக்கு. அப்படி சாபோட் லத்தா kalau you bagi specific example அது all தான் போய் முடியும். if not specific. if not specific ஜெனரலா அப்படியே எடுத்து வச்சிருவோம். ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கா 30 சொல்றாங்கன்னா அதனால தான் அது ஃபார்ம் 1 டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குட் क्वेश्चन. ஆனா எனிவே நானும் அதை யோசிக்கல. இஃப் ஏன் இப்போ நீ கேட்கும்போது தான் ஓகே என்ன டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி பார்த்தாக்கன்னா நம்ம வந்து அந்த பிக்யூக்கு எந்த ஒரு வேல்யூவும் நம்ம தம்பா பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்து சாபோட்ல தான் சஜா. பட் இங்க 30 வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கோம், அதனால இது ஆல் ஃபார்மா தான் இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன். ஓகே, see you all on next. என்ன क्वेश्चन இருக்கா? இல்ல. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. மேத்ஸ் வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது என்னமோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் ஸ்கூலை விட. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து செட் ஆரம்பிப்போம். நான் செட் வந்து கொடுத்துட்டேன், போஸ்ட் பண்ணேன் இப்போ தான். நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே சார். ஓகே, see you on next class guys. Bye. Bye, take care. Thank you sir, bye sir. All right.